வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதால் அதிகாரிகள் பள்ளிக்கு சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளி கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளியில் சோதனை மேற்கொண்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் ஆய்வாளர் முருகன் தலைமையிலான குழுவினர் அப்பள்ளிக்கு சீல் வைத்தனர். தற்காலிக அங்கீகாரம் வழங்க முடியாத நிலையில் அப்பள்ளி இயங்கி வருவதால் அந்த பள்ளியுடைய தற்காலிக அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. எனவே அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் படிப்பு பாதிக்காத வகையில் அருகாமையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் விரும்பும் பள்ளியில் அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று அவர்கள் அந்த பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள். அங்கீகாரம் அவருடைய பள்ளிக்கு மெட்ரிக் பள்ளியின் விதிகளின்படி அமையாததால் அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க முடியவில்லை. இதனையடுத்து பள்ளியில் படித்து வந்த மாணவ மாணவிகளுக்கு மாற்று சான்றிதழ் வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே நேரம் பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை முடிந்து தற்பொழுது வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் மற்ற பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க முடியாமல் பெற்றோர் திணறி வருகின்றனர். போய் சேர்த்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேஸ் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கேஸ் நம்பர் பார்த்தாக்கா பொய்யான நம்பர் இருக்குது. இன்னைக்கு பார்த்தாக்கா இங்க டிசி கொடுத்து இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பசங்களுடைய நலன் கருதி போர்க்கால அடிப்படையில் உங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போய் நீங்க உங்களுக்கு ரசீது கொடுக்குறோம், அங்க போய் சேர்த்துக்கங்கன்றாங்க. அதன்படி நம்மளும் பார்த்து சேர்த்துக்கிறோம்.